நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் வரிசையில் அடுத்ததாக வருவது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு முதல் 5 மாதத்துக்கு தன நஷ்டங்கள் ஏற்படும். இதனை தவிர்க்க கிரகசாந்தி பரிகாரமும் சிவனை வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாகும். அதேபோல் 2 மற்றும் 4வது பாதம் சாதாரணமானது, சிறிதளவு தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தும். 3வது பாதத்தில் பிறந்த குழந்தை ஆணாக இருந்தால் தந்தைக்கும், பெண்ணாக இருந்தால் தாயாருக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பித்ரு தேவதையை வழிபாடு செய்வதும் ஆராதனை செய்வதும், திருக்கடையூர் செல்வதும், சுரேவாஞ்சியம் செல்வதும், திருமீச்சூர் சென்றும் திருப்பைஞ்சிலி சென்றும் திருத்தலங்களில் வழிபாடு செய்து வந்து நற்பலனை பெற முடியும். இந்த பதிவு படித்துக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு பலன் கேட்கலாம். ஜாதக பலன் கேட்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். நன்றி.